வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தொடங்கி செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து முதன்மை செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு விரைவுச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். பிரபல பஞ்சாப் பாடகியும் நடிகையுமான சுனந்தா சர்மாவின் ஜாகுவார் காரை சேதப்படுத்தி அவருடைய உடைமைகள் லண்டனில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. காரில் விலை உயர்ந்த பொருட்களை வைத்துவிட்டு ஷாப்பிங் சென்றபோது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பாடகி வீடியோ வெளியிட்டு அளித்த புகாரின் பரபரப்பு பின்னணி என்ன? இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றி தகவல் கூறியிருக்கிறார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம். சன் நியூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அல்லது மாநில கட்சியுடன் கூட்டணி இருக்கலாம் என்று கூறியிருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதற்கு 3 மாதங்களில் முடிவு கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் அரசியலுக்கு வயது இல்லை என்றும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் நாயை துரத்தி வந்த புலி விவசாய தோட்டத்தில். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் சாலை சிக்னலில் போக்குவரத்து போலீசார் அமைத்த நிழல் பந்தல் சரிந்து விழுந்துள்ளது. இதுபற்றி செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.